இது 7 மந்த் கன்சீவாக இருக்கேன். சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு வெறி. ஏன்னா பணத்தால் நிறைய அசிங்கம் அவமானங்கள் எவ்வளோ பார்த்தாச்சு. அதெல்லாம் தாண்டி முன்னுக்கு வந்து காட்டணும். இதெல்லாம் எங்கே முன்னுக்கு வரப்போகுது, இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம ஒரு ஆளாக அவங்களுக்காகலாம் வாழ வேணாம். முடியாது, நீ எல்லாம் உருப்பிட போறியா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்கல்ல, அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் மட்டை மூச்சு இப்போ கிடையாது. இந்த உலகத்தில் சம்பாதிக்க முடியாது, உருவாக்க முடியாங்கிற ஒரு விஷயமே கிடையாது. முயற்சி பண்ணால் என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சிலர் நினைப்பாங்க, இதெல்லாம் முன்னுக்கு வரப்போதா, வாய் தவடால் தான் அப்படின்னு. அப்படி இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு உத்வேகம் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் என்னால் முடியும் அப்படின்னு இருக்கணும். இப்போ நான் 7 மந்த் கன்சீவாக இருக்கேன், டைலரிங் ஷாப் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அதை தாண்டி போவேன். என்னால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. நான் தச்சு கொடுக்குற ப்ளவுஸ் கரெக்ஷன்ஸ்லாம் வராமல் இருக்காது. ஏன்னா இங்கே எந்த டைலருமே நல்ல டைலர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மிஸ்டேக்கே வந்தாலும் அதை எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி அடுத்து நான் கொண்டு போகணுன்றதை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழே விழுறதை விட எழுந்திருக்கிற வேகம் அதிகமாக இருந்தால் நம்மளை யாராலையுமே தோக்க முடியாது. இதுதான் உண்மை. சக்ஸஸ் எடுத்தோடனேலாம் கிடச்சிடாது. வெற்றிங்கிறது எட்டுற தூரத்துலேயும் இல்லை, அதை விடுறத இடத்துலையும் நான் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நான் பார்க்காத எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் கண்ணை மூடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கேன். எங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இல்லை, சொந்தமாக எதுவுமே இல்லை. ஆனால் அதெல்லாம் வாங்க முடியும் போயிடுமா? முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணால் முடியும். முடியாததுன்னு எதுவும் கிடையாது இல்லையா? என்ன நான் சொல்கிறது?